லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள மதுரகாளியம்மன் கோயில் சிலைகள் கடந்த 2021 சேதப்படுத்தப்பட்டது. இதையடுத்து அதன் புனரமைப்பு பணிகளுக்காக யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் என்பவர் ஆன்லைன் மூலம் நிதி திரட்டினார். மிலாப் என்ற ஆன்லைன் செயலி மூலமாக 33.28 லட்சம் ரூபாய் நிதி சேர்ந்தது. சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. அறநிலைய அதிகாரிகளிடம் உரிய முன் அனுமதி பெறாமல் ஆன்லைனில் நிதி திரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கோயில் செயல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கார்த்திக் கோபிநாத்தை கைது செய்தனர். நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டன. சுமார் ஒரு வாரம் சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு பூந்தமல்லி கோர்ட் கார்த்திக் கோபிநாத்தை ஜாமீனில் விடுவித்தது. இதனிடையே வசூலிக்கப்பட்ட நிதி திருவொற்றியூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரி கார்த்திக் கோபிநாத் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இது ஐகோர்ட் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு இறுதி விசாரணைக்கு வந்தது. கார்த்திக் கோபிநாத் தரப்பில் வக்கீல் அபினவ் பார்த்தசாரதி ஆஜராகி வாதாடினார். மனுதாரருக்கு கோயில் நிதியை கையாடல் செய்யும் எந்த உள்நோக்கமும் இல்லை. அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் முன் அனுமதி பெறவில்லை என்பது மட்டுமே நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டை தவிர வசூலிக்கப்பட்ட பணத்தை அவர் தனது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியதாக எந்த ஆதாரமும் இல்லை என கூறினார். கோயிலுக்காக வசூலிக்கப்பட்ட 33.28 லட்சம் நிதியில் ஒரு பகுதி பணம் வேறு கணக்கிற்கு மாற்றப்பட்டது என அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து மதுரகாளியம்மன் கோயில் சார்பில் வக்கீல் சூர்யா ஆஜரானார். கார்த்திக் கோபிநாத் வசூலித்த தொகையில் எந்த கையாடலும் நடக்கவில்லை, கோயில் நிதி முறைகேடாக செலவிடப்படவில்லை என தெளிவுபட கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பரத சக்கரவர்த்தி இறுதி தீர்ப்பை வாசித்தார். கோயிலுக்காக வசூலிக்கப்பட்ட 33.28 லட்சமும் பத்திரமாக கோர்ட் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிதியை முறைகேடு செய்யவோ அல்லது கையாடல் செய்யவோ உள்நோக்கம் இல்லை என்பது உறுதியாகிறது. கார்த்திக் கோபிநாத் மீதான குற்றவியல் வழக்கு முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. முடக்கி வைக்கப்பட்டிருந்த கார்த்திக் கோபிநாத்தின் வங்கிக் கணக்குகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். திருவொற்றியூர் கோர்ட் கட்டுப்பாட்டில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள 33.28 லட்சம் ரூபாய் தொகையை அதற்குரிய வட்டியுடன் சேர்த்து சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். கோர்ட் தீர்ப்பின் மூலம் நீதி வென்றுள்ளது என கார்த்திக் கோபிநாத் தெரிவித்துள்ளார். திமுக அரசு இந்த வழக்கின் மூலம் என் நற்பெயரை கெடுக்கவும் என் மீதான நம்பகத்தன்மையை அழிக்கவும் முயன்றது. இக்கட்டான காலகட்டத்தில் எனக்கு துணையாக நின்ற அனைவருக்கும் நன்றி. இதற்கு 4 ஆண்டுகள் தேவைப்பட்டாலும் இறுதியில் நீதியே வென்றுள்ளது என கூறினார்.